ரிலேஷன்ஸ்னால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ சிமிலர் ஐட்டம்ஸ். சிமிலர்னா ஒத்த தன்மையுள்ள ரெண்டு ஐட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெல்லி ஈஸிய கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அப்போ டெல்லிக்கும் இந்தியாவுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்க்கணும்னா, டெல்லிங்கிறது ஒரு கேபிட்டல். இந்தியாவுக்கு கேபிட்டல் டெல்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரெண்டுக்கு அந்த தொடர்பு இருக்குது. இது எழுதும்போது எப்படி எழுத முடியும்? டெல்லி ஆர் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஆர்னா என்ன? ரிலேஷன் அப்படின்னு அர்த்தம். அது இது ஆர்டர் பேரில் எழுதும்போது டெல்லி கமா இந்தியா அப்படின்னு எழுதலாம். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது டொமைன், கோடொமைன், ரேஞ்சு. இதில் ரெண்டு சர்க்கிள் தந்திருக்காங்க. ஏங்கிற சர்க்கிள், பிங்கிற சர்க்கிள் தந்திருக்காங்க. ஏங்கிற சர்க்கிள் இருக்கக்கூடிய 2, 3, 4, 5 அதெல்லாமே நம்ம டொமைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிங்கிற சர்க்கிளில் தந்திருக்க எலிமெண்ட்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4. இந்த பியில் தந்திருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே கோடொமைன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது 2 வந்து 1ஓட பேராயிருக்கு, 4 வந்து 2ஓட பேராயிருக்கு. அப்போது இது எப்படி நம்ம ரீட் பண்ணுறது அப்படின்னா, 2 இஸ் ரிலேஷன் டு 1 ஆர் 2 இஸ் மேப்பிங் டு 1 அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4 இஸ் ரிலேஷன் டு 2 ஆர் த 4 இஸ் மேப்பிங் டு 2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இது எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஆர்டர் பேரில் எழுதும்போது 2, 1, 4, 2 அப்படின்னு சொல்லி ஆர்டர் பேரில் எழுதுகிறோம். இந்த ஆர்டர் பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஏங்கிறது ஒரு செட்டு, இந்த பிங்கிறது ஒரு செட்டு. ஏ வந்து 3, 4, 7, 8 எலிமெண்ட்ஸு. இந்த பி செட்டு எலிமெண்ட்ஸ் வந்து 1, 7, 10. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டர் பேர் தான் கண்டுபிடிக்கணும். அதாவது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஏ கிராஸ் பி வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டு கூடயும் நம்ம பேர் பண்ண போகிறோம். அப்போது 3, 1, 3, 7, நெக்ஸ்ட்டு 3, 10. 3, 10. அடுத்தது பாருங்கள் 4, 1, 4, 7. நெக்ஸ்ட்டு 4, 10. அடுத்தது 7, 1, 7, 1, 7, 7, 7, 10. 8, 1, 8, 7, 8, 10. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் ஏ கிராஸ் பிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்குறோம். இந்த R1 ஈக்குவல் டு இந்த 3, 7, 4, 7, 7, 10, 7, 10, 8, 1. இது R1உடைய எலிமெண்ட்ஸ். இப்போது கம்பேர் பண்ண போகிறோம். எதை கம்பேர் பண்ணுறோம்? R1ஐயும் ஏ கிராஸ் பியும் கம்பேர் பண்ணுறோம். R1ஐயும் ஏ கிராஸ் பியும் கம்பேர் பண்ணுறோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்களேன், 3, 7 இருக்குது. இதில் இங்கேயும் 3, 7 இருக்குது. 4, 7, 4, 7, 3, 7, 3, 7, 4, 7. நெக்ஸ்ட்டு 4, 7, 7, 10. இங்கேயும் வந்து 7, 10. நெக்ஸ்ட்டு 8, 1. இங்கே ஒரு 8, 1. அப்போது R1 இருக்க எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குது. அப்போது R1 இஸ் சப்செட் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லலாம். Therefore R1 இஸ் ரிலேஷன் ஆஃப் அல்லது ரிலேஷன் டு ஏ கிராஸ் பி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். R2 ஈக்குவல் டு 3, 1, 4, 12 அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போது ஏ கிராஸ் பி ஆல்ரெடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். என்னென்னு பார்த்தோன்னா 3, 1, 3, 7, 3, 10, 4, 1, 4, 7, 4, 10, 7, 1, 7, 7, 7, 10, 8, 1, 8, 7, 8, 10 அப்படிங்கிறது ஏ கிராஸ் பி பார்த்தோம். இப்போது R2வையும் கம்பேர் R2 அண்டு ஏ கிராஸ் பி இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். அப்போது R2க்கு எல்லாமே ஏ கிராஸ் பியில் இருக்குதா அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்போ 3, 1. அப்போ 3, 1, 3, 1 இருக்குது. 4, 12. 4, 12ங்கிறது இங்கே இல்லை. அப்போது 4, 12ங்கிறது இல்லை. அப்போது 4, 12 நாட் எ மெம்பர் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு சொல்லலாம்.
அப்போது therefore R2 is not a relation of A cross B, not a relation of A cross B அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்தது தேர்ட் டிவிஷன் R3 ஈக்குவல் டு என்ன தந்திருக்காங்க 3,7 4,10 7,7 7,8 8,1 8,7 8,10. சரி, இதான் வந்து R3ங்கிறது தந்திருக்காங்க. இப்போ R3வும் இந்த A cross B நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ கம்பேர் R3 அண்டு A cross B ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ R3 A cross B கம்பேர் பண்ணும்போது பார்க்கலாம். இந்த 3,7 அப்போ இதுலேயும் வந்து 3,7 இருக்குது. 4,10 இருக்குது. அடுத்தது 7,7 இருக்குது. 7,8ங்கிறது இல்லை. அப்போது 7,8ங்கிறது இல்லை. அப்போ 8,1 இருக்குது, 8,7 இருக்குது, 8,10 இருக்குது. அப்போ எது இல்லை 7,8. 7,8 நாட் a member of A cross B அப்படின்னு நம்ம சொல்லலாம். therefore R3 is not a relation of A cross B. செகண்ட் கொஸ்டின் x, y தந்திருக்காங்க. x, y such that y equal to x plus 3. அப்போது x member of the x equal to 0, இந்த 0 1 2 3 4 5 இதெல்லாம் நமக்கு தந்திருக்காங்க. இப்போது எக்ஸோட வேல்யூ எடுத்து நம்ம ஒயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸோட வேல்யூ என்ன 0 1 2 3 4 5 இதுதான் எக்ஸோட வேல்யூ. இதெல்லாம் எடுத்து என்ன செய்யணும், இந்த ஒயில் வந்து அப்ளை பண்ணணும். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எக்ஸ் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து 0. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு ஒயில் வந்து அப்ளை பண்ணால் ஒய் ஈக்குவல் டு 0 + 3 ஈக்குவல் டு இந்த 3 கிடைக்கும். ரெண்டாவது எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸில் 1ன்னு போகிறோம். 1 + 3 ஈக்குவல் டு 4. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 2. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸில் 2ன்னு போட்டோம்னா 2 + 3 ஈக்குவல் டு 5. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட ப்ளேஸில் 3 + 3 ஈக்குவல் டு 6. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸோட ப்ளேஸில் 4. அப்போது 4 + 3 ஈக்குவல் டு 7. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 5. இப்போ ஒய் ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8. இப்போது ரிலேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுவோம். ரிலேஷன்ஸ் ஆர் இந்த 0,3. அப்போது 1,4 2,5. நெக்ஸ்ட்டு இந்த 3,6 4,7 5,8 இந்த ரிலேஷன்ஸ் எல்லாம் எடுத்து எழுதியாச்சு. அதாவது இது எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு வந்து ரிசல்ட் எடுத்து ஆர்டர் பேர் எழுதியாச்சு. அதை நமக்கு ரிலேஷன் அப்படிங்கிறது எழுதியாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம டொமைன்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போது டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஆர்டர் பேரில் முதல்ல வரக்கூடிய நம்பர்லாம் டொமைன். முதல்ல என்னென்ன நம்பர் இருக்குது 0 1, அடுத்தது 2, அடுத்தது இதில் வந்து 3, இதில் வந்து 4, இதில் வந்து 5. இதில் டொமைன். ரேஞ்சு அப்படின்னா இந்த இடத்துல ரேஞ்சுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டாவது வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ரேஞ்ச். ரெண்டாவது வருதுனது 3 4 5 6 7 8. அதாவது ரேஞ்சுன்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல அது ரிசல்ட்டு அப்படின்னு அர்த்தம்.